தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என கணிப்பு. திருச்சி, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் குழுவினர் ஆய்வு. நெல் ஈரப்பதம் தொடர்பாக கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். பல்வேறு விவசாயிகள் சங்கத்திடமிருந்தும் விவசாயிகளிடத்திலும் அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த ஈரப்பதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கையின் பேரில் நம்முடைய ஒன்றிய அரசு 3 ஒன்றிய குழுக்களை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அதில் 3வது குழு வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு வருகை புரிந்திருக்கு. கும்பகோணம் அருகே விளைநிலங்களில் 20 நாட்களாக வடியாத மழை நீர். 25 ஏக்கர் பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் கவலை. இது கரும்பு, தீவனப்புல் எல்லாமே போட்டிருக்குறோம். எல்லாம் இந்த மழையில் ரொம்ப இதாகி சேதமடைஞ்சு ரொம்ப நிற்கிது. இங்கே வடிகால் சரியான வடிகால் இல்லை. இது வடிஞ்சால் தான் எங்களால் திருப்பி இது பண்ண முடியும். இன்னும் சாகுபடி பண்ண முடியல தண்ணி நிற்கிறதுனால. இந்த மாதிரி தண்ணி ஒவ்வொரு மழைக்கும் இதே மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சரியான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. இது சரியான ஒரு அரசு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை கொடுத்து வடிகால் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகா அபினேஷுக்கு உற்சாக வரவேற்பு. உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என பேட்டி. அப்போ சார்லாம் சொன்னது இது உனக்கு 100% மெரிட்டில் கிடச்சிது. அதனால் நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு. யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது எதுவுமே நீ இது பண்ணாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட்டு அப்படின்னு சொல்லி என்னை கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. கபடி போட்டியில் தங்கம் வென்ற அபினேஷ் மற்றும் கார்த்திகாவுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கினார் முதலமைச்சர். தமிழ்நாடு அரசு செய்த உதவி ஊக்கமளிப்பதாக கார்த்திகா, அபினேஷ் நெகிழ்ச்சி. ஸ்டாண்டர்டில் கபடி ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம கண்ணகினரில் தான். சிஎம் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பரைனில் நடந்த யூத் ஏஷியன் கேம்ஸில் நான் வைஸ் கேப்டனாக போயிருந்தனால கோல்டு வின் பண்ணியிருக்கோம். சார் வந்தோடனே 25 lakhs கொடுத்துருந்தாங்க ஐ கேஷ் அவார்டு. இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு நிறைய ஊக்கத்தொகை கொடுத்துட்டே இருக்காங்க. அது ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களோட ஃபேமிலிக்கு. 6 வருஷம் எஸ்டிடியில் படிச்சிருந்தேன். 7th-லேருந்து 12th முடி எஸ்டிடியில் தான் படிச்சிருந்தேன். அங்கே எனக்கு கோச்சாக இருந்தேன் நாகராஜ் சார், ராஜேஷ் சாருக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் இயர் இருந்திருக்கேன். அங்கே எனக்கு புவி சார் தான் கோச்சாக இருக்கார். அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதுமாரி எங்கள் ஊரில் ஏஎம்சி ஓடுவில் தான் விளாட்றேன். அவங்கெல்லாம் நான் இடத்துக்கு நான் இங்கே வந்திருக்க முடியாது. அதுவும் அங்கே இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ், முன்னாள் விளையாட்டு பிளேயர்ஸ், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ கேம்பில் இந்தியாவுக்கு போய் இந்தியா செலக்ட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பையன் அபினேஷுங்க எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாரி நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தெரிவிக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் தான் இருக்கோம். கார்த்திகா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். கார்த்திகா இந்த விளையாட்டு போட்டியில் வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கண்ணகி நகர் மோசமான ஊர். இந்த மோசமான ஊரில் 2 பெண் குழந்தைங்க இந்த அளவுக்கு டேலண்ட்டாக போயிட்டு வெளிநாட்டிலலாம் போயிட்டு இந்த வின் பண்ணி வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எளிய பின்புலங்களிலிருந்து சாதிக்கும் வீரர்களின் வெற்றியில் சமூக நீதி மண்ணான தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம்.
கண்ணகி நகர் கார்த்திகா தமிழ்நாடு பெருமிதத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கும் பெயர் என உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு. கார்த்திகாவின் வெற்றி பயணம் தொடர என்றும் துணை நிற்போம் என்றும் உறுதி. பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பது இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவாகும் என ராமதாஸ் பேட்டி. தங்களது கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் எனவும் உறுதி. முடிவதற்குள்ளாகவும் அடுத்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலும் போதும் தொடங்கிய பிறகும் இதெல்லாம் அறிவிப்பு வரும், முறையாக வரும். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் விரிசலை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. சங் பரிவார் அமைப்பினரின் நோக்கம் நிறைவேறாது என திட்டவட்டம். உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், விமர்சனங்களை பரப்புகிறார்கள், எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையிலான கூட்டணி இடம் கொடுக்காது. கரும்பு நெல்லுக்கு வழங்குவதைப் போல் மஞ்சளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மஞ்சளுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நிர்ணயம் செய்யணும். ரெண்டாவது, புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு உலக அளவிலே அதை மார்க்கெட்டிங் செய்யணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.